அடிப்படையிலே ஜெபம் பண்ணலாம். வசனமும் ஜெபமும் அப்படின்னு நடத்துகிறேன். கரெக்டா 1:45 முடிச்சேன். ஹாஃப் அன் அவர் சொல்லிக்கிறேன் ஐயா. சங்கீதம் 85:12 யாரை வாசிக்கலாமா? சங்கீதம் 85:12. அவர் சுவிசேஷகர் தான் திரும்பின்ற ஒரு கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக இன்னைக்கு உபவாசத்தோடு இத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஊழியர்களாய் வந்து உபவாசத்தோடு தேவ சமூகத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். வேத வசனம் நமக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் வீண் போகாது. நாம் எதிர்பார்க்கிற நன்மையை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நன்மையானதை தருகிறது. அல்லேலூயா. ஆமா. அடுத்ததா நீங்க இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14. நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்க. அப்ப ஜெபம் பண்ண பலன் வருமா வராதா? பலன் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனம். இல்ல என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அதை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் நாமம் தரிக்கப்பட்ட இயேசு என்கிற நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து அவரை ஆராதிக்கிற நாம தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு நாம் தாழ்த்துகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். என் முகத்தை தேடி அவரை நோக்கி தான் நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். ஆமா. ஆமென். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனும் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து ஆமென் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை நன்மையானதை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததா நம்ம வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஜனத்துக்கு எழுதுகிறார், நிருபமாக எழுதுகிறார். நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில், பிரதானம்னா முக்கியமான ஒரு புத்தி. அப்ப நாம இது முக்கியமா செய்யணும். அல்லேலூயா. ஆமா, முக்கியமா நாம பிரதானமாய் செய்ய வேண்டிய ஒரு அறிவுரையாக அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஊழியர்களாகிய நமக்கு எழுதுகிறார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களை ஜெபங்களை பண்ண வேண்டும். அதனாலதான் இப்ப வந்து நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கரத்துக்கு கேண்டர் பயன்படுத்தலாமா? அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆமென் நம் தேசத்துக்காக எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்க அமர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விண்ணப்பிக்க, ஸ்தோத்தரிக்க, வேண்டுதல் செய்ய, ஜெபிக்க அமர்ந்திருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் அமைதலுள்ள ஒரு ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். முன்னாடி வசனத்தின்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஐயா, இந்த கூட்டத்துக்கு டைட்டில் என்ன போட்டுக்கிறார்னா சமாதான ஆட்சி. தேசத்துல சமாதானம் உண்டாகணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு எதிர்பார்த்திருக்கிற ஆமென் நன்மையானதை சமாதானத்தை ஆமென் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 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 அடுத்ததா இன்னொரு வசனம் கூட நாம வாசிக்கலாம். எரேமியா 29:11. எரேமியா 29:11. வேகமா போறேன், ஏன்னா half an hour தான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. வசனத்தை நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிடலாம். யூத ராஜாவின் இல்ல, எரேமியா 29. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்
நீங்கள் எதிர்பார்த்திருக்கோம். நீங்கள்னா நாமம் போட்டுங்க. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அப்படி வாசிங்க சிஸ்டர். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படி நாம் என்ன முடிவு எதிர்பார்க்கிறோம்? தேவ ஜனத்துக்கு ஆதரவான நன்மையான ஒரு ஆட்சி. அல்லேலூயா. சமாதானம் உள்ள ஒரு ஆட்சி, எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய கலகம் இல்லாத ஒரு ஆட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு நினைவுகளே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்ப ரிசல்ட் நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆப்போசிட். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. தேவ ஜனம் சுதந்திரமாய் ஊழியத்தை செய்யும்படியாக எல்லா விதத்திலும் ஆண்டவர் நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை கொடுப்பார். அது சமாதானத்துக்கு ஏதுவானவை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 136:21. சங்கீதம் 136:21.